ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு 2 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஞானிகள் ஏரோது அரண்மனைக்கு போய் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார்கள், அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கிழக்கிலே கண்டோம். வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம், அதை பார்ப்பதற்கு வித்தியாசமா இருந்தா அதனால அரசியமை பார்க்க வந்தோம் என்று சொல்லவில்லை. தூர இடத்திலிருந்து அந்த நட்சத்திரத்தை பார்க்க, அந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம். யாரு? ஆண்டவருடைய நட்சத்திரம். ஆண்டவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதை பார்க்கும்போது அது தேவனுடைய குமாரனை காண்பிக்கிற அளவுக்கு இருந்ததுனால்தான் இந்த ஞானிகள் எவ்வளவு நட்சத்திரங்கள் வானங்களில் உண்டு, இது வித்தியாசத்தை ஏற்படுத்துறது மட்டுமல்ல, இயேசுவை காண்பிக்குது. எவ்வளவோ கோடிக்கணக்கான 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வாழ்கிற இந்த தேசத்துல நாம வித்தியாசத்தை ஏற்படுத்துறோமா? நாம இயேசுவை காண்பிக்கிறோமா? அதுதான் இந்த நாட்களில் அவசியம். சீஷர்கள் இயேசுவை காண்பித்தார்கள். இயேசுவோடு இருக்கும்போது கூட இயேசுவோடு இவர்கள் இருந்தவர்கள் என்று சொல்லி ஒரு அடையாளம் இருந்துச்சு. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியினால் திருப்பி சீஷர்கள் நிரம்பின பிறகு உள்ளோடு இயேசு இருக்கிறார்னு சொல்லி இயேசுவையும் அவர்களையும் பிரிக்க முடியாது இருந்தது. இயேசு அதைத்தான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மில் இயேசுவை பார்க்கிறார்களா? இதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி. ஒரு காலம் இருந்தது, கிறிஸ்தவர்கள் சொல்கிறவங்க கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருக்கும். வார்த்தை, பார்வை, செயல்கள் எல்லாமே உண்மையா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, உதவி செய்யக்கூடிய இருதயம் அவங்களுக்கு இருக்கும், எல்லாவற்றிலும் தெளிவா இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். இப்படிலாம் சர்டிபிகேட் கொடுத்து காலங்கள் வாழ்ந்து கிறிஸ்தவர்கள் உண்டு. இன்று கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக மாற்றி விட்டார்கள். அங்குதான் பிரச்சனை. அது மார்க்கமாக இருக்கும் பொழுது இயேசுவை போல வாழ்ந்து காண்பித்த காலம் அது. இந்த இயேசுவை போல வாழ்ந்து காண்பிக்கிற காலங்கள் எல்லாம் கரையேறி விட்டது என்று சொல்லலாம். ஆண்டவர் அது என்ன எதிர்பார்க்கிறார்? அவரை போல நாம் வாழ்ந்து காண்பிக்கிறோம். முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார், அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார் தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். நம்மளை பார்க்கிறவங்க நம்முடைய பேரை வச்சோ மற்ற அடையாளங்கள் வச்சோ அல்ல, நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய சாயல், நம்முடைய செயல்கள் இயேசுவை காண்பிக்குதா? இல்ல பழி வாங்குறதா இருக்கிறோமா? எடுத்துக்கலாம் கோபம், எரிச்சல், வார்த்தைகள்லாம் தகாத வார்த்தைகள் எப்படி இருக்கிறதா? இல்ல உண்மையற்ற தன்மை, இது ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. ஒரு நட்சத்திரத்தை எடுத்துடுங்களா, அதுவே இயேசுவை காண்பிக்கனா, ஏன் நாம் இயேசுவை காண்பிக்க கூடாது? சாது சுந்தர் சிங் எல்லாவித பாடுகளின் பாதையில இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினவர். அவர்கிட்ட சுமந்துட்டு போவது, கேரி பண்றதுக்கு அவருக்குண்டு எதுவுமே கிடையாது. நடந்து போயிட்டே இருப்பாரு. கையில ஒரு வேத வசன வார்த்தையில இருந்த ஒரு நியூ டெஸ்ட்மென்ட் அல்லது ஒரு பைபிள் இருக்கும், ஒரு ஷால் மேல போட்டு போற, அவ்வளவுதான். ஆண்டவருடைய வல்லம் அவர் மூலமாய் பலத்த விதமா கிரிச்சு. தமிழகத்தின் தென் பகுதியில ஏற்கனவே நிறைய இடங்கள் நான் அதை சொல்லுவது உண்டு. ஒரு வீட்டிற்கு போறாரு, கதவை தட்டுறாரு. அங்க ஒரு குட்டி பிள்ளை வந்து கதவை திறந்து பாக்குது. யார் தட்டுறதுன்னு பார்த்துட்டு ஒன்னும் சொல்ல, நேரா சிரிச்சுட்டு வீட்டுல போய் அவங்க அம்மாட்ட சொல்லுது, மம்மி ஜீசஸ் வந்திருக்கிறாங்க, ஜீசஸ் வந்திருக்காங்க. நம்ம கதவை தட்டிட்டு வெளியே நிக்கிறாங்க. அந்த தாய்க்கு ஒண்ணு புரியல, எப்படி ஜீசஸ் நம்ம வீட்டுக்கு வருவாரு? வந்து பாருங்களா, வந்து பார்த்தா சாதுஷா அவனுடைய முகத்துல அவ்வளவு பிரகாசமா. யோசித்து பாருங்களா. அப்படியும் நம்முடைய தேசத்துல வாழ்ந்து சென்றவங்க இருக்கத்தான் செய்றாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை யோசித்து பார்ப்போம். நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கு, அதை தராசுல வச்சு பார்ப்போம். எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறாளா? எடுத்ததுக்கெல்லாம் எரிச்சல்? எடுத்ததுக்கெல்லாம் தவறா பேசுறோமா? குறை சொல்லிட்டு இருக்கிறோமா? சந்தேகப்படுறோமா? அப்போ அவருடைய நட்சத்திரமா, அவரை காண்பிக்கிறவளா ஆண்டோடைய பிள்ளைன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்மளை சரி பண்ணிக்கோ. ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதை சரியான முறையில் வாழ்ந்து காண்பிக்கணும். இல்லைன்னா பின்பு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட போவதில்லை. ஆண்டோட்ட கேட்போம். சரி பண்ண முடியாத பகுதி இருக்குதா? பலன் தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமா ஆண்டவர் செய்வாரு. மூலமா 4 பேருக்காவது நன்மை உண்டாகணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஒரு நட்சத்திரம் உண்மை பிரதிபலிக்குதுப்பா. நாங்களும் உண்மை பிரதிபலிக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க. ஆனா அநேக நேரத்துல உண்மை காண்பிப்பதற்கு பதிலாக மூர்க்கமான பொல்லாத ஆவிகளின் சுபாவத்தை தான் நாங்க காண்பிக்கிறவள மாறிடலாம். அப்படி அல்ல. எங்களுக்குள்ள இப்படி வல்லமை நிரம்பி இருக்கட்டும், இப்படி கிருபை நிரம்பி இருக்கட்டும், இப்படி ஆவியான நிறைவாக இருக்கட்டும்பா. கொடுத்து இந்த நாட்டில் எங்கள் சுபாவங்கள்ல மாற்றத்தை கொடுங்க, எங்களுடைய செயல்கள்ல மாற்றத்தை கொடுங்க, இந்த வாழ்க்கை முறைகள்ல மாற்றத்தை கொடுத்து உண்மை காண்பிக்க உதவி. எங்களை பார்க்கிறவங்க நீங்க எங்களோடு இருக்கிறத பார்க்கணும், அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுங்க. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியம் உண்டாகட்டும்பா. சாட்சியில் ஒரு ஜீவியம், உயர்த்துகிற ஒரு ஜீவியம், உண்மை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கைப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த பூமியில நாம் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். அதுவே இயேசுவை போல, இயேசுவுக்காக, இயேசுவை காண்பிக்கிற வாழ்க்கையாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார்.
இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.